Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய நாட்களில் 10th நம்ம நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் போட போகிறோம். சரியா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அந்த எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து நிறைய என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக நீங்கள் பாருங்கள். இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடிக்கொள்ளும் பூ வகை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குறள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமான ஜெயகாந்தன் கூறுவது என்ன. அதுக்கப்புறம் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். சரியா? பின்வருவனற்றுள் முறையான தொடர்களை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காணடை சரியா என்பதை பிரித்தால் வரும் சரியான பொருளை தேர்வு செய்க. இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார். சரியா? அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது திருப்புக்கான விடையை தேர்வுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்துங்க. 12வது கொஸ்டின் வந்து பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 14வது கொஸ்டின் இப்பாடலின் ஆசிரியர் யார். அதுக்கப்புறம் விசும்பு இசை ஊழி பாடலில் இச்சொற்கள் உணர்த்தும் பொருள்கள் முறையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. 15 1 மார்க் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அதாவது ரொம்ப முக்கியமான என்னாச்சு பார்த்தீங்கன்னா வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருவோரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன. அதுக்கப்புறம் வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. அதுக்கப்புறம் எப்பொருள் என தொடங்கும் திருக்குறளை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இலக்கண குறிப்பு இதுதான் ஃபுல்லாக வரும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உவமையை பயன்படுத்தி சொற்சொடர் உருவாக்க பகுவத உறுப்பிலம் தருக. சரியா? பொறித்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. கலை சொற்களை தருகன்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக நீங்கள் பாருங்கள். எதிர்மறையாக மாற்றுக அப்படின்னு சொல்லி 2 கொடுத்துருக்காங்க. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதுக. புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 உரையை படித்து வினாக்களுக்கு விடை எழுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 30வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. அதுக்கப்புறம் புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த 3 மார்க் கொஸ்டின் வந்து மன்னர் இடைக்கணார் என புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன். சரியா? அதுக்கப்புறம் அதாவது முதல் மலை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அன்னை மொழியே என தொடங்கியே பேரரசு என முடியும். சரியா? பெருஞ்சுறாரின் பாடலை எழுதுக. நவமணி என தொடங்கும் தேவாமணி பாடலை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இக்குறளில் பயின்று வரும் அணியை விளக்கி எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தோட்டத்தில் மல்லிகை பூ படிந்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டிகளில் குடிநீர் நிரப்பினால் வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தால் இப்பத்தியில் உள்ள தொகையினை தொடர்களை வகைப்படுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி? அதுக்கப்புறம் ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. இக்குறட்பாவின் அழகிட்டு வாய்ப்பாடுகளை காண்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குறள் வழி விளக்குக. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் கிடச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிலப்பதிகார மறுவூர்ப்பாக்க வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களுடன் அங்காடிகளுடன் ஒப்பிட்டு எழுதுக. பள்ளித்திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையாகவும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடும் புயலில் சாய்ந்துவிட்ட மரங்களை அகற்றியும்
பழுது அடைந்த சாலைகளை சீரமைத்தும் மின்கம்பங்களை சரி செய்தும் தருமாறு மாநகராட்சி ஆணையருக்கு கடிதங்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காட்சியை கண்டு கவியுணர்வு எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 41வது கொஸ்டின் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஒரு படிவத்தை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிரப்பணும். அதுக்கப்புறம் 42வது கொஸ்டின் வந்து இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகள் மற்றும் தீய சொல் பேசுவதால் ஏற்படும் தீமைகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட்டு மொழிபெயர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் நமக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. தமிழின் சொல்வனம் பற்றிய புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது. அதற்கான ஒரு சுவரொட்டியை வடிவமைக்கவும். சரியா? அதுக்கப்புறம் அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை, அதாவது கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. பாய்ச்சல் சிறு கதையில் அழகுவின் கதாபாத்திரம் போல் நீங்கள் கண்டு மகிழ்ந்த பகல்வேல் கலைஞர் குறித்த நிகழ்வுகளை குறிப்பிடும் அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகள் குறித்து விரிவாக எழுதுக. சரியா? அதுக்கப்புறம் முன்னுரை, அதாவது விசுமின் துளியும் பசுமுள் தலையும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை காப்போம் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதணும். சரியா? குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதி பொருத்தமான தலையெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.